Hi, welcome to Keru Food Basket channel. This is Kevi. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிராப் நண்டு வச்சு ரெண்டு வெரைட்டி ஆஃப் ரெசிபிஸ் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நண்டு புதினா பெப்பர் மசாலா, இன்னொன்று வந்து நண்டு குழம்பு ரசம். இதுதான் நம்ம செய்ய போகிறோம். இன்றைக்கி லஞ்சுக்கு இதுதான் மெனு. இதை வந்து நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இது கூடவே வந்து நான் வந்து நண்டு வந்து எப்படி க்ளீன் பண்ணலான்ற வீடியோவும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நீங்கள் இந்த நண்டு க்ளீனிங் எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னாலும் பரவாயில்லை. இதை ஏன் ஆட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ தான் பிகினராக இருக்கீங்க, இன்றைக்கி தான் சமைக்க ஆரம்பிக்க போகிறோம், இப்போ நண்டுலாம் எங்களுக்கு க்ளீன் பண்ண தெரியாது அப்படின்னா நோ வரி, நான் அதை எப்படி க்ளீன் பண்ணன்றதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோ போடும்பொழுது டான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க போகலாமா? இந்த மாதிரி ஒரு பவுலில் இப்படி போட்டு வச்சுட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை ஸ்டீம் பண்ணி வைக்கிறதுக்கு ஆக்சுவலி இது வந்து இந்த இடம் இருக்குல்ல, இது வந்து ஏன் நான் இது வந்து கிராப் க்ளீனிங் வந்து காமிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து தெரியாது எப்படி கிராப் க்ளீன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு. அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா பரவாயில்ல. ஆக்சுவலி வந்து இதெல்லாம் எடுத்துடணும். இது வந்து லைட்டாக அந்த இதுவெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இது வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த லெக்ஸ் எல்லாம் வந்து குழம்பு செய்ய போகிறோம், அதனால் இது வந்து செப்பரேட்டு பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நம்ம லெக்ஸை வந்து நல்லா இப்படி போட்டு கழுவ முடியும். பட் நம்ம இது வந்து இப்போது இந்த உடம்பு பகுதியை வந்து நம்ம அப்படி கழுவுனா உள்ளே இருக்கிற நம்ம அந்த ஃப்ளஷ் எல்லாம் வந்து இதுவாகும். ஸோ இது வந்து கொஞ்சம் சேஃபாக கழுவணும். அதனால் இந்த மாதிரி பிரித்து கழுவிக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணணும். ஏன்னா சில தேரைங்களில் வந்து இந்த பங்குலாம் இருக்கும், இந்த நிறைய பாசையெல்லாம் பிடிச்சிருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம பேக் பண்ணி பண்ணிட வேண்டியதான். தூரம் போட்டுட்டு
இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். அதுக்கப்புறமா தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம குக் பண்ணும்போதே பார்த்துடலாம். இப்போ நண்டு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கால் பகுதி தனியாக நான் செப்ரேட் பண்ணிவிட்டேன், உடம்பு பகுதி தனியாக செப்ரேட் பண்ணிவிட்டேன். இந்த கால் பகுதியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நண்டு குழம்பு ரசம் பண்ண போகிறோம். எதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதுக்கு 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், கூடவே கொஞ்சமாக வந்து மசிச்சு சேர்த்துருக்கேன். அது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் வந்து சோம்பு அது வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சீரகமும் சேர்த்துருக்கேன். இது வந்து நல்லா சொட்டை பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா வந்து இது ஓரளவுக்கு கொஞ்சமாக புரிஞ்சதும் இது கூடவே வந்து ஒரு சின்ன சைஸு ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வந்து ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ஏன் நல்லெண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா ஆக்சுவலி வந்து இந்த மாதிரி நாட்டுக்கோழி, கோழி அண்டு கிராப்பு, மீன் குழம்பு இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதில் இருக்கிற ஹீட் வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக நல்லெண்ணெய் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். இதை நல்லா சொட்டை பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரு பெரிய சைஸு வந்து டொமேட்டோ வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இந்த நண்டு வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவு. இது நல்லா சொட்டை பண்ணிட்டு இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் போல் சால்ட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணி லிட் கவர் பண்ணி வச்சிடலாம். அது ஸ்ட்ரீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த நண்டு குழம்பு ரசம் ஆக்சுவலி வந்து நான் பெப்பர் சேர்க்கலை, ஏன்னா இதுக்கு அடுத்து வந்து நான் வந்து புதினா மிளகு ஃப்ரை வந்து பண்ண போகிறேன் நண்டில். அதில் நான் நிறைய பெப்பர் சேர்க்க போகிறேன். ஸோ அதனால இதில் வந்து பெப்பர் சேர்க்கல. ஒருவேளை நீங்கள் வந்து வெறும் குழம்பு ரசம் மட்டும் பண்ண போகிறீங்க அப்படின்னா பெப்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். இதில் மசாலா பொருட்கள் சேர்த்துருக்கேன். ஏன்னாது அப்படி பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியா பவுடர், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து நம்ம 2 பச்சை மிளகாய் சேர்த்ததுனால நான் வந்து 1 ஸ்பூன் வந்து தான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே வந்து இந்த மசாலா வந்து நல்லா வந்து சொட்டை பண்ணிக்கணும். அதனுடைய மசாலா ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இந்த காலேருந்து 2 அந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம், பெருசாக இருக்கிறதெல்லாம். ஏன்னா அப்போ தான் இந்த பகுதி வழியாக வந்து நம்மளுக்கு உள்ளே அந்த மசாலாஸ்லாம் உள்ளே நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும். நம்ம என்ன தான் வந்து நண்டு வந்து குக் பண்ணுறோம் அப்படின்னால மேலே இருக்கிற ஷெல் வந்து கொஞ்சம் ஹோடாக இருக்கும், உள்ளே வந்து அந்த மசாலா நல்லா வெந்து வரும். அதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து உடச்சி சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன லெக்ஸாக தான் இருக்கும். ஸோ அதை நம்ம கட் பண்ண வேண்டாம், அப்படியே சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் இந்த மசாலாலே ஒரு 2-3 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் கவர் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதிலே வந்து ஒரு 25% வந்து குக் ஆகிடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த நண்டு குழம்பு ரசம் எதுக்கு நம்ம குக் பண்ணுறேன் இன்றைக்கி அப்படின்னா நம்மளுக்கு இந்த வந்து வின்டர் டைம், ரெய்னி டைம் இந்த மாதிரி நம்மளுக்கு ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. இந்த கோல்டுனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த நாசில்லாம் வந்து கொஞ்சம் லேக்கிங்காக இருக்கும், த்ரோட் வந்து கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு கொஞ்சம் போல் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும். அந்த மாதிரி டைமுக்கெலாம் வந்து இந்த நண்டு வந்து குழம்பு ரசம் நம்ம சாப்பிடும்பொழுது ரொம்பவே நல்லா ரிலீஃப் கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு 25% நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்க. ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா இந்த மசாலாவுடைய ஸ்மெல் வந்து குயிக்காக வந்து ரொம்ப வந்து அந்த அடி பிடிக்கிற மாதிரி ஸ்மெல்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோமா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோகோனட் அரைச்சிருப்போம், அந்த வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் வந்து 1 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ உங்களுக்கு குவான்டிட்டி வேணுமோ அது அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் தண்ணி நிறைய சேர்க்கும் போது மசாலாவுடைய அளவும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் வந்து லிட் கவர் பண்ணி வச்சோன்னா லைட்டாக பபிள்ஸ் வரும். அந்த டைமில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கார்லிக் அண்ட் ஜிஞ்சரை வந்து நான் வந்து இடித்து வச்சுருக்கேன். அதை இந்த டைமில் சேர்த்தா தான் வந்து கரெக்டாக அந்த தண்ணியில் வந்து நல்லா சோக் ஆகிட்டு அது நல்லா அந்த ஃப்ளேவர்லாம் இந்த குழம்புல வந்து மிக்ஸ் ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் வந்து சால்ட் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் தான் அதை நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி ஜிஞ்சர் கார்லிக்கை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நான் சொன்ன மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிச்சுட்டு இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம்.
இது எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு. இது நான் தோல் எடுக்கலை, பூண்டுக்கு நான் அப்படியே வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துருக்கேன். பூண்டு வந்து நம்ம ஸ்கின் பீல் அவுட் பண்ணாமலே நம்ம சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ நான் லிட் கவர் பண்ணிவிட்டு இது நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்கணும். இந்த மாதிரி பபுள்ஸ் தான் வர அளவுக்கு நல்லா கொதிக்க வந்ததுமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கோகனட் மில்க் இல்லைன்னா கோகனட் பேஸ்ட்டு இது நம்ம சேர்த்துக்கலாம். இது எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பெரிய பீஸ் வந்து ஒரு 3 பீஸ் நான் எடுத்திருந்தேன். இது நல்லா வந்து இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வந்து நம்ம குக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா 8 நிமிஷம் குக் பண்ணிட்டோம். இப்போவே நல்லா வெந்திருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம லிட் கவர் பண்ணி வச்சு கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வந்து லிட் கவர் பண்ணி வச்சு குக் பண்ணிட்டோம் அப்படின்னா நண்டு வந்து நல்லாவே குக் ஆகிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, ஒரு 2-3 புதினா லீஃப் வந்து சேர்த்துக்கலாம். அந்த ஃப்ளேவர் வந்து நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி லிட் கவர் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இது வந்து எதுக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா சுட வந்து ஒயிட் ரைஸ்க்கு வந்து சேர்த்துக்கலாம். ஆப்பம், இடியாப்பம், தோசை, இட்லி இதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த நண்டு குழம்பு ரசம். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்க. இது வந்து நம்ம சளி பிடிக்குது அந்த மாதிரி டைமுக்கு தான் இது சமைக்கணும்னு கிடையாது. மந்த்லி ட்வைஸ் ஆர் ஒன்ஸ் நம்ம சேர்த்துக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு இந்த நாசில் அந்த த்ரோட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் நமக்கு கிடைக்கும். ஓகே, இந்த ரெசிபி வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துக்கிற மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த சோம்போடைய ஃப்ளேவர், இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்ஸ் எல்லாமே வந்து டோட்டலாக நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து பெப்பரை கூட வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இது இப்படியே சாப்பிட்டோன்னா இப்போவே நம்ம காலியாகிடும். நம்ம அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம். இப்போ வந்து நான் நண்டு புதினா பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் வந்து நான் பெப்பர் சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து பெப்பர் கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் குறைச்சி வேணும்னா குறைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் வந்து பட்டை சின்னமன் வந்து சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி இடிக்கிற ஒரு கல் வச்சு அதிலே நம்ம வந்து நல்லா வந்து பவுடராகவும் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி கரகரப்பாகவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்க்கணும். சுட சேர்த்திங்க அப்படின்னா ஜார் வந்து ஸ்பாயில் ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்ம அந்த நண்டு கடித்து சாப்பிடும்போது இந்த பெப்பர், ஜீரகம் எல்லாம் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இது கரெக்டாக இருக்குங்களா? இப்போ ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இதில் வந்து 3லேருந்து 4 சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 1/4 கை அளவுக்கு வந்து புதினா, கொத்தமல்லி இதில் எடுத்து போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் வந்து கரெக்டாக ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடலெண்ணெயும் சேர்த்துக்கலாம், தேங்காய் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். இப்போது ஆனியன் சேர்த்தாச்சு. ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் இல்லைன்னா நம்ம பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து இந்த அளவுக்கு வந்து குக் பண்ணால் போதும். இது கூட வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அந்த மசாலாவுடைய ஸ்மெல்லாம் போகணும். இஞ்சி பூண்டுடைய ஸ்மெல் போன வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சைஸ் வந்து டொமேட்டோ சேர்த்துருக்கேன். டொமேட்டோ ரொம்ப சேர்த்தோம் அப்படின்னா அந்த நண்டோடைய ஃப்ளேவர் வந்து டாமினேட் பண்ணிடும். ஸோ சின்ன சைஸ் வந்து டொமேட்டோ சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதை வந்து லிட் கவர் பண்ணி இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து குக் ஆகணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கு, ஸ்மாஷ் ஆகுது. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி வந்து சில பேருக்கு வந்து இஞ்சி பூண்டு
ஃப்ளேவரும் இதிலே சேர்த்தியும் அரைச்சிப்பாங்க, நம்ம தனியாகவும் அரைச்சிருக்கோம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பச்சை மிளகாவை வந்து நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். எனக்கு பச்சை மிளகா வந்து எங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாவை ஸ்கிப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் மிளகு தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த உடம்பு பகுதியை இதில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்து இதை லிட் கவர் பண்ணி வச்சு நல்லா இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ண போகிறோம். நான் பெப்பர் நிறைய சேர்க்க போகிறதுனால ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு பாதி அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள், பாதி அளவுக்கு தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா ஒன்று சேர இந்த மசாலாவோட போட்டாகணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் கவர் பண்ணி வச்சிடலாம். இந்த மசாலா ஃப்ளேவரில் நல்லா உள்ளே இறங்கணும். இருக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். ஏன்னா இதை வந்து நண்டு நல்லா வேகணும், அதுக்காக 1/2 டம்ளர் தண்ணி. இதை லிட் கவர் பண்ணி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது எந்த அளவுக்கு வந்து லோ ஃப்ளேமில் ஒரு கரெக்டாக வந்து 5 நிமிஷம் வேக வைங்க, கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா அது வேகிறதுக்கு என்ன கொஞ்சம் டைம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துடுச்சு, நல்லா அந்த ஃப்ளேவரெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, நல்லது ஃப்ளேவர். இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மிளகு, சீரகம், பட்டை, கிராம்பு, சோம்பு இந்த பவுடரை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா தண்ணி வந்து சுண்ட சுண்ட அடிப்பிடிக்க ஆரம்பிக்கிறதுனால நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு. அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்ம வந்து புதினா பெப்பர் மசாலா, நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு சர்விங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு ரசம், நண்டு புதினா பெப்பர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சின்னதாக லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோ போட்டு கண்டிப்பாக நமக்கு வந்து என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் வந்து செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்கள் ஃபேமிலியோட ஹாப்பியாக சேஃபாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற மாதிரி வரைக்கும் டாடா, பை பை, see you.